அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போட்டி பொதுக்குழுவை கூட்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். அப்துல்லா, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ச்சியாக இன்று 5வது நாளாக புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வரை 27 மாவட்ட செயலாளர்களை, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த புதிய நிர்வாகிகளை, அதாவது முன்னாள் மாவட்ட செயலாளர்களை தற்போது புதிய 27 மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது புதிய நிர்வாகிகளை கூட்டி போட்டி பொதுக்குழுவை கூட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நேற்று வரை 27 மாவட்ட செயலாளர்களை நியமித்த நிலையில் தற்போது இன்றும் 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் இன்று செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்து வருவதாக தகவல் வெளியாகிய நிலையில் மேலும் புதிய மாவட்ட செயலாளர்களை தொடர்ச்சியாக நியமனம் செய்த பிறகு பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மேலும் பாமக பொதுக்குழுவை கூட்டி கட்சியில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரவும் ராமதாஸ் திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாநில பொருளாளர் திலகமாபா உள்ளிட்டவர்களை நீக்கியதன் பின்னணியும் பொதுக்குழுவை கூட்டதான் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக தெரியப்படுகிறது. இந்த நிலையில் பொதுக்குழுவை ராமதாஸ் கூட்டி பொறுப்பில் இருந்து இப்ப தற்போது வரை பாமகவில் யாரும் தொடர்ச்சியாக எதிராக செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களை பொறுப்பில் இருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனிமொழி, முழு விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.